இன்று கோவை அரசு மருத்துவமனையில் பிரசவ வார்டு அருகிலே ஒரு காத்திருப்போர் கூடம் ஒன்று 22 லட்சம் ரூபாய் மதிப்பிலே சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலே கட்டி இன்று அதை பொதுமக்களுக்காக அர்ப்பணித்திருக்கிறோம். ஒரு வருடத்திற்கு முன்பாக நான் கோவை அரசு மருத்துவமனைக்கு இங்கு இருக்கக்கூடிய குறிப்பாக பச்சிளம் குழந்தைகள் வார்டு, பிரசவ வார்டு இவற்றையெல்லாம் பார்ப்பதற்காக அவர்களுக்கெல்லாம் அங்கே வசதிகள், சிகிச்சை எல்லாம் தரமாக இருக்கிறதா அப்படின்னு பார்க்கறதுக்காக வந்திருந்தேன். அப்படி வந்திருக்கும் போது பொதுமக்கள் தங்களுடைய பெண் பிள்ளைகளை பிரசவ வார்டுக்கு உள்ளே அனுப்பிவிட்டு வெளியிலே மழையிலேயும் வெயிலேயும் குளிரிலேயும் அவர்கள் காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடம் என்பது இல்லாமல் இருந்தது. அதை பார்த்துவிட்டு உடனே சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இங்கு ஒரு வெயிட்டிங் ஹால் ஒன்று கட்டித்தருவதற்காக டீன் அவர்களிடம் அப்போது கேட்டேன். அவர்களும் உடனடியாக இந்த இடத்தை ஆய்வு செய்து இந்த இடத்தில் தாராளமாக கட்டலாம் என ஒத்துழைப்பு கொடுத்த காரணத்தினால் இன்று பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் சேர்ந்து நல்ல முறையிலே இந்த காத்திருப்போர் கூடத்தையும் அதற்கு முன்பாக ஒரு தரைத்தளமெல்லாம் அமைத்து காம்பவுண்ட் வாலோட ஒரு நல்ல இடத்தை இங்கு அமைத்து கொடுத்திருக்கிறோம். இதன் காரணமாக பிரசவத்திற்கு செல்கின்ற பெண்கள், அவர்களுடைய தாய்மார்களோ குடும்பத்தினரோ இந்த காத்திருப்பு கூடத்திலே அவர்கள் வசதியான முறையிலே தங்கிக் கொள்ளலாம். அவர்களுக்கு அருகிலேயே குடி தண்ணீர் மற்றும் கழிப்பிட வசதிகளும் இருக்கிறது. அந்த வகையில் இந்த அடிப்படை கட்டமைப்பு வசதியில் சட்டமன்ற உறுப்பினரும் பங்களித்திருக்கிறோம் என்பது எனக்கு மகிழ்வாக இருக்கிறது. அதுவும் குறிப்பாக ஒரு பெண் சட்டமன்ற உறுப்பினர் பிரசவத்திற்கு மகளை உள்ளே அனுப்பிவிட்டு அந்த பெற்றோருடைய தவிப்பு, அவர்கள் இருப்பதற்கு ஒரு இடம், அமர்வதற்கு ஒரு இடம் அமைத்து கொடுத்திருக்கிறோம் என்பது எனக்கு கூடுதல் மகிழ்வாக இருக்கிறது. ஏற்கனவே கோவை அரசு மருத்துவமனைக்கு ஜெய்கா நிதியுதவியோடு ஒரு புதிய மருத்துவமனை கட்டிடம் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கட்டிடம் கூட 2024ஆம் வருடம் திறந்து வைக்கப்பட்டது. ஆனாலும் கூட கோவை அரசு மருத்துவமனையில் இடப்பற்றாக்குறை என்பது மிகுந்த நெருக்கடியை கொடுக்கிறது. ஏன்னா இந்த பில்டிங் எல்லாம் கிட்டத்தட்ட நிறைய உள்ள இருக்கக்கூடிய பில்டிங் எல்லாம் பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக பில்டிங் வர 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 இங்கு இட நெருக்கடி ஜாஸ்தியாகி குறிப்பாக மருத்துவமனைக்கு வரக்கூடிய மருத்துவர்களுக்கு கூட அவர்களுடைய வண்டிகளை நிறுத்துவதற்கு இடமில்லாமல் ஆகிக்கொண்டிருக்கிறது. இது தொடர்பாக இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரில் கேள்வி எழுப்பினேன். அதற்கு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் மல்டி லெவல் கார் பார்க்கிங் ஒன்று அமைத்து தருவதற்காக அரசு உத்தேசித்திருக்கிறது என்கின்ற பதிலை எனக்கு அளித்தார். ஆனாலும் கூட இங்கு இருக்கக்கூடிய நிறைய கட்டிடங்கள் மிகுந்த பழமையான கட்டிடங்கள். இவற்றையெல்லாம் அகற்றிவிட்டு இந்த இடத்திலே அடித்தளத்திலே வாகன நிறுத்த வசதியோடு பல மாடி கட்டிடங்களை அமைத்தால் இன்னும் கூட அரசு மருத்துவமனைக்கு அதிகமான நோயாளிகள் வர முடியும். இன்னும் வசதியாக கூட இங்கே அவர்கள் சிகிச்சை பெற முடியும். இதற்கான ஒரு திட்டத்தை, கோரிக்கையை நான் மாநில சுகாதாரத்துறை அமைச்சரிடமும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர், இப்போது எங்களுடைய தேசிய தலைவராக இருக்கின்ற திரு JP நட்டாஜி அவர்களிடமும் கொடுக்க இருக்கிறேன். இது தொடர்பான ஆவணங்கள், அந்த திட்டத்தை எப்படி அமைக்கலாம் என்பது குறித்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் எனக்கு அந்த ஆவணங்களை எல்லாம் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். நிச்சயமாக கோவை அரசு மருத்துவமனைக்கு இன்னும் அதிகமான வசதிகளோடு கூடுதல் சிகிச்சை பெறக்கூடிய அளவிலே இங்கு புதிய ஒரு மாற்று திட்டங்கள் இருந்தாலும் கூட அதில் என்னுடைய பங்களிப்பை கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன்.